Hi, hello, how are you doing today? I'm your English lecturer Ajay. Welcome to IBT Campus, Department of English. இலங்கையில நிறைய கோர்சஸ் இருக்கு இங்கிலீஷ் கோர்ஸ். ஏன் நீங்க ஐபிடி கேம்பஸுக்கு வர போறீங்க? ஏன் நீங்க ஐபிடி கேம்பஸ்ல இந்த கோர்ஸ் 3 month கோர்ஸ் செய்யணும்? இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? அது சம்பந்தமா நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு இந்த ஃப்ரீ வெபினார்ல பார்க்க போறோம். So, if you are interested, let's get started this session. Right? Okay. So, first of all, I would like to show you some things related to IBT campus. After that, we are going to explore what are the significance of IBT campus. Right. Okay. பார்த்தீங்கன்னு சொன்னா ஐபிடி கேம்பஸ் இது வந்து இன்னைக்கு நியூ பேட்சுக்குரிய ஃப்ரீ ஒர்க் ஷாப் ஃப்ரீ வெபினார். அவங்களோட டைட்டில் வந்து மாஸ்டர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இன் 3 months. இது ஃபுல்லாகவே அவங்களோட ஓரல் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். முழுக்க ஸ்போக்கன் டெவலப்மெண்ட் மட்டுமே இருக்க போகுது. இதுல வந்து நீங்க நிறைய இங்கிலீஷ் கோர்சஸ்ல இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இங்க இல்லை. எல்லாரும் வெறுமன கிராமரை மட்டும் படிப்பிச்சு தந்துட்டு அதை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக்குவாங்க. இங்க அப்படி இல்லை. இங்க கிராமர்ன்றது ஒரு சின்ன ஒரு பார்ட். இங்க இருக்கிற முக்கியமான விஷயமே உங்களை என்கேஜ் ஆகுறது, உங்களை மோட்டிவேட் பண்றதும், உங்கள்ட்ட இருந்து நாங்க வந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்றதும், உங்களை ஆக்டிவ் ஆக்குறதும் தான் இந்த கோர்ஸ்ல ஒரு சிக்னிஃபிகன்ட். ஸோ இதுல வந்து லெக்சர்ஸ் மாதிரி அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு லெக்சர்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்லி மேனரோட தான் இருக்க போறாங்க. ஸோ தே ஆர் நாட் டாமினேட்டிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து டாமினேட் பண்றதில்ல. ஸ்டூடெண்ட்ஸ்ல என்கேஜ்மெண்ட் கூட்டுறதுக்கு அவனுடைய நிறைய மோட்டிவேஷனான விஷயங்கள், நிறைய ப்ராக்டிசஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ் தான் கொடுக்க போறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஐபிடி கேம்பஸ். ரைட். ஸோ இந்த ஐபிடி கேம்பஸை பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி. நீங்கள் வந்து இதில் கண்டெக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்டெக்ட் நம்பர் இஸ் விசிபிள். அதே மாதிரி இமெயில், அதே மாதிரி அட்ரஸ், ஆல்சோ வெப்சைட் இஸ் விசிபிள். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபிடி கேம்பஸில் இந்த ஐபிடி கேம்பஸோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது ஐபிடி கேம்பஸோட வெப்சைட். ஸோ இது வந்து ஃபேக்கல்டிஸ், ஃபேக்கல்டி ஆஃப் பிஸ்னஸ், ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங், ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங், ஃபேக்கல்டி ஆஃப் லாங்குவேஜ், ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் லா. ஸோ நம்ம ஃபேக்கல்டி ஆஃப் லாங்குவேஜ் உள்ள வரோம். அண்ட் at a milestone 150 plus graduates, 500 plus students on board, 1 plus year experience, 20 plus dedicated staffs, 5 plus total programs, ongoing programs. இது எவ்வளவுமே ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைமுக்குள்ள நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணினோம். அண்ட் அதில் சக்ஸஸ் ஸ்டில் வி ஆர் கோயிங். நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ரைட். இதெல்லாம் வந்து நம்மளோட சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அண்ட் யூடியூப். ஸோ இதுதான் நம்மளோட ஐபிடி கேம்பஸோட வெப்சைட். ஸோ யூ கேன் கோ த்ரூ திஸ் வெப்சைட் ஆஸ் வெல். ரைட். ஓகே. ஸோ இது கண்டக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏன் இந்த ஐபிடி கேம்பஸை சூஸ் பண்ணணும் இந்த சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நம்ம செஷனுக்குள்ள போகலாம்னு பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே நேரத்தோட தெரியும், நீங்கள் நிறைய கோர்சஸ் போயிருப்பீங்க. நிறைய கோர்சஸ்ல நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாருமே உங்களுக்கு டீச் பண்ணி தந்திருப்பாங்க. கிராமருக்கு முக்கியமாக கிராமருக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிராமரை மட்டும் டென்ஸ், ஆக்டிவ், பேசிவ், ரிப்போர்ட் ஸ்பீச், அது இதுன்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. என்னதுல நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த கிராமரை நம்ம நிறைய படிக்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா நம்மளுக்கு கிராமரை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே யோசிப்போம். ஸோ சாதாரணமா நம்ம ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணுமாண்டாலும் அது ப்ராப்பரான கிராமரை போட்டு அந்த கிராமர் ஓகே அப்படின்னு சொன்னா தான் நம்ம அந்த சென்டென்ஸை வெளியில சொல்லணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? டைம் தேவைப்படுது. ஸோ அந்த டைம் நம்மளோட கம்யூனிகேஷன்ல கேப் ஒன்று உருவாக்க போதும். ஸோ அதால கம்யூனிகேஷன் நம்மளோட ஃபெயிலியர் ஆகுது. ஸோ தட் இஸ் நாட் அன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் சரியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கிராமரை பத்தின ஒரு பயம் இருக்கக்கூடாது. ஸோ அதால நம்ம கிராமரை ஒரு பெரிய ஒரு பார்ட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஸோ இதற்கமே தான் based on these things, based on these requirements,
நாங்கள் வந்து எங்களோட சிலபஸை மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஃபுல் ஃப்ளெஜ்ல நான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டுமே உங்களுக்கு சொல்லி தரதுக்கு தான் இந்த கோர்ஸ் 3 month கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் கேரிக்குலம், இதில் நல்லா ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட லெசன்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாபிக்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டிவை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு லெசன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே குவாலிஃபைட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார்கள். அதே மாதிரி நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறார்கள், ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற லெக்சர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறாங்க. தட் இஸ் நாட் அ டீச்சர்ஸ், தே ஆர் நாட் அ டீச்சர்ஸ், தே ஆர் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். உங்களை ஃபெசிலிட்டேட் பண்ண போறாங்க, உங்கள்ட்ட இருந்து வேலை வாங்க போறாங்க. அவங்க உங்களோட ஃப்ரெண்ட்லியாக தான் என்ன செய்ய போறாங்க, அப்ரோச் பண்ண போறாங்க. அதே மாதிரி இன்ட்ராக்டிவ் டூல பார்த்தீங்கன்னா ஜூம் பிளாட்ஃபார்ம், அதுலேயும் நிறைய பேர் வந்து வீடியோ ஆன் பண்ணாம தான் நிறைய கிளாஸஸ் நடக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. ஒரு ரிலையபிலிட்டி, ஒரு ஆத்தென்டிசிட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட் கூட்டுறதுக்காக நாங்கள் வந்து ஜூம் பிளாட்ஃபார்ம்ல வீடியோ கான்ஃபரன்ஸ்ல தான் நாங்கள் அந்த கிளாஸஸ் எல்லாம் நடத்திட்டு வரோம். ஸோ எல்லா கிளாஸுமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மட்டும்தான் நடக்கும். ஸோ ஆடியோ மட்டுமே யூஸ் பண்ணி செய்யறதில்ல. அதே மாதிரி விர்ச்சுவல் லேப்ஸ் எங்கள்ட்ட இருக்கு. அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன், கன்வர்சேஷன் டிப்ஸ் அதுல எல்லாம் தரதுக்குரிய விர்ச்சுவலான சில பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஹை குவாலிட்டியான ஆடியோ வீடியோ ரிசோர்சஸ் தருவோம் நாங்கள். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டிங்குமே நல்ல ஒரு கிளியரான ஒரு குயிக்காக அக்சஸ் பண்ணக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கும். எல்லாமே நல்ல கிளியரான வீடியோஸ், கிளியரான ஆடியோஸ். அதே மாதிரி நிறைய ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டிஸ், குவிசஸ், டிஸ்கஷன், ஃபோரம்ஸ் எல்லாம் நடக்க போதும் உங்களுக்கும். அதே மாதிரி ஃபீட்பேக் மெக்கானிசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் கண்டினியூஸாக நடக்கும். ஸோ அசஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து ஃபீட்பேக் குயிக்காக உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபாஸ்டர் ஃபீட்பேக் மெக்கானிசம் வி ஹேவ். அதே மாதிரி எல்லாமே வந்து லேப்டாப்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸோட தான் நடக்க போகுது. லேப்டாப்ல இருக்கிற மாதிரியான லேப்டாப்ல தான் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து செய்யலாம். பிரேக் அவுட் ரூமாக இருக்கலாம். அடுத்தது அதே மாதிரி பிரேக் அவுட் ரூம்ல நீங்க பிரிச்சு டாஸ்க் கொடுக்கறதா இருக்கலாம். பிபிடியை வந்து டிசைன் பண்றதா இருக்கலாம். அதே மாதிரி டைப்பிங், அதே மாதிரி ஒயிட் போர்ட் ஷேரிங், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லேப்டாப்ல தான் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு ப்ரொஃபஷனலா செய்யலாம். ஸோ எல்லாமே லேப்டாப்ல தான் என்ன செய்வாங்க, ப்ரொஃபஷனலா அவங்களுக்கு நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கூட்டுற விதத்துல தான் எல்லா சிலபஸும் எல்லா லெசன்ஸும் அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டேபிளான கனெக்ஷனோட தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ கவரேஜ் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இல்லை. அதே மாதிரி மோட்டிவேஷன், உங்களோட என்கேஜ்மெண்ட் கூட்டுறதுக்காக வேண்டி நிறைய மோட்டிவேஷனான விஷயங்கள் தான் நாங்கள் என்ன செய்யறோம், செய்யறதுக்கு இருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஐபிடி கேம்பஸ். நீங்க மற்ற கேம்பஸ்ல பார்க்காத வகையில நிறைய கேம்பஸ்ல இல்லாத விஷயங்கள் எல்லாமே நாங்க இங்க எங்களோட கேம்பஸால ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இது வந்து திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப். As I told you earlier, I'm Ajit. I have successfully completed my diploma at DTT Samadra. நான் ஒரு ஐடிஎன்ல யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு நியூஸ் ரீடராக இருக்கிறேன். அதே மாதிரி 2024 ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட மோரலைன்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ ஆர்கனைஸ் பண்ணினேன் மோரலைன்ஸ் என்ற அந்த ப்ரோக்ராமில் பெஸ்ட் இங்கிலீஷ் அனௌன்சர்ஸ் என்ற டைட்டில் வந்து வின் பண்ணினோம். பெஸ்ட் இங்கிலீஷ் அனௌன்சர்ஸ் டாப் 10க்குள்ளே வந்தோம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயப்புரா நடத்தின ஜெயப்புரா வாய்ஸ் அந்த ப்ரோக்ராம்லேயும் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த செமிஃபைனலிஸ்ட். உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனான வீடியோஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ஃப்ரீயாகவே அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் வரும், நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி அதில் வந்து டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டில் ஹெட்டாக இருக்கிறேன். அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் கம்ப்ளீட் பண்ணி ஹிந்து காலேஜ் கொலம்போ அதில் வந்து இன்டர்ன்ஷிப்ல இருந்து ஐபிடி கேம்பஸில் ஒரு லெக்சரராக 5+ years எக்ஸ்பீரியன்ஸோட நான் வந்து உங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி தரது. அண்ட் ஈவன் நானும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். தமிழ் மீடியத்தில் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் நிறைய அடியல் வாங்கி தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ஆள் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசி நான் எப்படி இருக்குமன்ற அந்த ஒரு எப்படி பேசணுமன்ற அந்த ஒரு டெக்னிக்ஸை வந்து கண்டுபிடிச்சி
அதை எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய உங்களோட சீனியர்ஸ் மாதிரி நிறைய பேர் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நான் அந்த யூஸ் பண்ண டெக்டிக்ஸ் தான் காரணம். அந்த டெக்டிக்ஸை தான் நான் 5 வருஷமா கண்டுபிடிச்சிருந்த டெக்டிக்ஸை தான் உங்களுக்கு சிலபஸாக 3 மந்த்துக்குள்ள தாரோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் வந்து 3 கேட்டகரியாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். முதலாவது கேட்டகரி வந்து ஃபவுண்டேஷன், பேசிக் கம்யூனிகேஷன். உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் தேவையோ, கதைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்களை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மந்த் அதில் 4 வீக்குக்கும் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம்ன்றதை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரப்போகுது வித் த மெட்டீரியல். இது வந்து செகண்ட் மந்த் உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் லெவல், அதாவது பேசிக்ல இருந்து அடுத்த கட்டம் போகிறதுக்குரிய விஷயங்கள் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரோம். ஸோ அந்த 4 வீக்ஸுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்வோமோ அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்குரிய டாபிக்ஸ் தான் நாங்கள் இந்த தந்திருக்கிறோம். ஒவ்வொரு வீக்குக்கும் 3 கிளாஸஸ். ஸோ ஆல் டுகெதர் 1 மந்த்துக்கு 12 கிளாஸஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் முடியும் உங்களுக்குரிய மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மிட் நைட்டுக்குள்ள உங்களுக்குரிய கிளாஸ் ரெக்கார்டிங் கிடைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் மந்த்துக்குரிய ஓவர்வியூ. இது வந்து தேர்ட் மந்த். ஸோ தேர்ட் மந்த்துக்குள்ள இன்டர்மீடியட்ல இருந்து அடுத்த கட்டம் அட்வான்ஸ் கன்வர்சேஷனல் ஃப்ளூயன்சிக்காக வேண்டி நீங்கள் என்னென்ன செய்யணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். ஸோ இது வந்து 3 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் என்னென்ன படிக்க போறீங்கன்னு அந்த கோர்ஸ் ஓவர்வியூ தான் இது. அடிஷனலாக நாம சில விஷயங்கள் பார்ப்போம். அடிஷனலாக உங்களுக்கு வந்து நான் நேரத்துடைய சொன்ன மாதிரி லைவ் செஷன்ஸ் தான் நடக்க போகுது. ஃபுல்லாகவே எல்லாமே வீடியோ ரெக்கார்டில் தான், வீடியோ ஆன் பண்ணி தான் செய்ய போகிறாங்க லெக்சர்ஸ் மேத். அடுத்தது ப்ராக்டிக்கலான அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் தர போகிறாங்க. ஒன்றுமே ரிட்டன் அசைன்மெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரல் என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதான். வாய்மொழியில தான் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புவீங்க, ப்ரெசன்டேஷன் செய்வீங்க, அதே மாதிரி ஒரு டாபிக்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு காட்டுவீங்க. இந்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி டிஸ்கஷன் ஃபோரம் உங்களுக்கு நான் நேரத்தோட சொல்லியிருக்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து எல்லாமே லேப்டாப்ல தான் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் நாங்கள் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். தோ இட் இஸ் ஃபுல் ஃபிளெஜ் ஆன்லைன் போர்ட்டல். என்னதான் நீங்கள் அது ஃபுல்லாகவே ஆன்லைனில் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் கூட்டுறதுக்கான வகையில் நிறைய பிரேக் அவுட் ரூம் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியும் பிரேக் அவுட் ரூம் என்ன, பிரேக் அவுட் ரூம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே டிஸ்கஷன் நடக்கும். ஸோ குரூப்பாக டிவைட் பண்ணப்பட்டு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸஸில் வந்து என்கேஜ் ஆவீங்க. அண்ட் சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் நேரத்தோட சொல்ல மாதிரி ப்ரொனன்சியேஷன் கைட், உங்களுக்கு ஒகேபுலரி லிஸ்ட், அதே மாதிரி கன்வர்சேஷனல் டிப்ஸ், அதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ், மோட்டிவேஷனான நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கறதுக்கு இருக்கீங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த கோர்ஸ் ஓவர்வியூ. ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு செஷனை பார்க்க போகிறோம். செஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலபஸில் வந்து இருக்கிற கொஞ்சம் விஷயங்களை நாங்கள் வந்து இந்த செஷனில் தரலாமான்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், பேசிக்காகவே நம்ம ஒரு இங்கிலீஷ்ல வந்து பேச ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நமக்கு பேசுறதெல்லாம் விளங்கும், ரெஸ்பான்ஸ் பண்றதுதான் கஷ்டம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா ப்ராக்டிஸ் இல்லை. உண்மையாவே ப்ராக்டிஸ் இல்லாததான் காரணம். ஸோ ப்ராக்டிஸை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஸோ அந்த ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்னா பேசிக்கான கிரீட்டிங்ஸ் கொஞ்சத்தை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ எடுத்த உடனே ஒரு பிள்ளை வந்து பேச தொடங்குதா? இல்லை. அந்த பிள்ளை இன்ஃபேண்டா இருந்து அந்த பிள்ளைக்கு ப்ரோ அது அழுது அதோட விஷயங்கள் எல்லாம் சொல்லி அது ப்ரோ 2 வேர்ட்ல பபா டாடா நன்னா இப்படி எல்லாம் சொல்லி அது ப்ரோ 1 வேர்ட்ல ஸ்பீச் பண்ணி அது ப்ரோ 2 வேர்ட்ஸ் ஸ்பீச் பண்ணி அது ப்ரோ 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பீச் பண்ணி அதே ப்ரோ தான் அது கதைக்க தொடங்குது வித் கிராமர் மிஸ்டேக்ஸோட. நான் நேற்று வருவேனே, நான் நாளைக்கு அப்பா கூட வந்தது, இப்படி என்னெல்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படி சொன்னீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கிராமர் பிள்ளை பட் பிள்ளைகள் கதைக்குது. Children tend to use the language with grammar mistakes. அப்ப ஒரு தமிழ் மொழியை நாம கதைக்கிறதுக்கு இவ்வளவு வருஷம் எடுக்குது, 4 வருஷம் 5 வருஷம் எடுக்குது அப்படின்னு சொன்னா இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுவும் வெல் எஜுகேட்டட் பர்சன் தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் பேசுறாங்க எல்லாருமே படிச்சாங்க. ஸோ அந்த லாங்குவேஜை நம்ம பழகுறோன்னு சொன்னா நம்மளுக்கு நிறைய நாள் தேவைப்படும் ஃபுல்லா பழகுறோன்னு சொன்னா. பட் நம்மளோட தேவை கருதி நாம என்ன செய்யலாம், நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்யலாம்,
படிச்சுட்டு நம்ம அந்த ஃப்ளூயன்சி என்ற ஒரு விஷயத்த நம்மட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஸோ அதுக்காக வேண்டி தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், க்ரீட்டிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. க்ரீட்டிங்ஸ் ஒரு ஆளை வந்து எப்படி க்ரீட் பண்ணுறேன், ஹாய், ஹலோ அண்ட் டே ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு தெரியணும்ல, மார்னிங் டைம் இருக்கு, ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் டைம் இருக்கு. ஸோ அது எப்படி நம்ம அதுக்கு வந்து க்ரீட் பண்ணுறேன். ஸோ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். தூங்கக்குள்ள மட்டும் குட் நைட் சொல்லுவோம். ஸோ அந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எல்லாம் டைம் இருக்கு. ஸோ இந்த டைம் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் எல்லாம் சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரிஞ்சு எங்களோட சிலபஸ்ல எல்லா விஷயமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் குட் மார்னிங்ன்றது சன்ரைஸ்ல இருந்து நம்ம என்ன செய்வோம், குட் மார்னிங் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். 12 மணி ஆக மட்டும் குட் மார்னிங், 12 மணிலிருந்து சன்செட் ஆக மட்டும் நம்ம குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். சன்செட்ல இருந்து தூங்க மட்டும் நம்ம குட் ஈவினிங் சொல்லுவோம். தூங்கக்குள்ள மட்டும் குட் நைட் சொல்லுவோம். ஸோ இதான் வந்து நம்ம ஃபார்மலா இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற அந்த கிரீட்டிங். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஹாய் என்றது ஒரு இன்ஃபார்மலா நம்ம யூஸ் பண்ற ஹாய். இப்போ நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொல்லுவோம், ஹாய் மச்சான் அப்படி சொல்றது தான் அது. என்ன மாதிரி, என்ன மச்சான் அப்படின்னு கேட்கறது தான் நம்ம ஹாய் சொல்லி சொல்லுவோம். இதே இது ஒஃபிஷியலான விஷயங்கள் இருந்தால் ஹலோ தான் நம்ம சொல்லுவோம். என்ன இப்போ தான் ஹலோ மிஸ்டர் ஜீவா, ஹலோ மிஸ்டர் ஆனந்தம், ஹலோ மிஸ்டர் பிரசிடென்ட், இப்படிதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹாய் என்று சொல்றோம். சரியா? ஸோ இன்ஃபார்மலுக்கு ஹாய், ஃபார்மலுக்கு ஹலோ, இங்கிலீஷை பொறுத்தளவுல. சரியா? அடுத்தது நம்ம எல்லார்ட்டையுமே அவங்களோட வெல்பீயிங் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு ஹவ் ஆர் யூன்னு கேட்போம். என்ன ரைட். மற்றது புது விஷயங்கள் ஏதாவது இருந்தோம்னா வாட்ஸ்அப் என்ன என்ன மாதிரி சொல்லி கேட்கறது. இன்ஃபார்மலா நம்ம வந்து கேஷுவல் ஒரு ஆளை க்ரீட் பண்ணுறது, ஹை ஹை மச்சான் இப்படி சொல்றது, ஹை நைஸ் டு மீட் யூ. உங்களுக்கு தெரியும் நைஸ் டு மீட் யூ எங்க யூஸ் பண்ணணும், ஹவுடி, ஹவ் ஆர் யூ டியர், இதை தான் நம்ம சொல்ற ஹவுடின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நம்ம என்ன பேசிக்கா சில கிரீட்டிங்ஸ் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி சில ரெஸ்பான்சஸ். இப்போ ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு நம்ம சொன்னா ஹவாய் ஒன்று கேட்டுட்டா நம்ம சொன்னா எப்படி நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம், ஐம் ஃபைன் தேங்க்யூ இப்படி நம்ம சொல்லுவே. ரைட். ஐம் ஃபைன், ஐம் ஓகே, ஐம் ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவே. ரைட். அதே மாதிரி இப்போ ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது இப்படி சொல்லி ஒரு ஆள் கேட்டார் அப்படின்னு சொன்னா நாட் மச், பெருசா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸிங், சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி சொல்லுவாங்க. ரைட். அதே மாதிரி ஹவாய் ஒன்று கேட்டாங்கடா, நேற்றோட நம்ம பார்த்தோம் ஐ ஃபைன் பார்த்தோம், இப்போ ஐ எம் டூயிங் வெல் தேங்க்ஸ் இப்படி சொல்லுவாங்க. ரைட். அதே மாதிரி ஐ எம் குட், ஹவ் அபவுட் யூ, என்ன மாதிரி நீங்க என்ன சொல்லி கேட்கறது. ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் சம் ப்ராஜெக்ட், என்ன செஞ்சீங்க, வாட்ஸ்அப் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா சும்மா கொஞ்சம் வேலையில் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராஜெக்ட்டுக்காக வேண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா இப்படி அப்படி. இட்ஸ் நைஸ் டு மீட் யூ டூ, நைஸ் டு மீட் யூ ஒரு ஆள் சொல்லி தரமாட்டா இட்ஸ் நைஸ் டு மீட் யூ டூ, உங்களை பார்த்ததுலேயும் எனக்கு சந்தோஷம் இப்படி சொல்றது. ஐம் டூயிங் ஆல் ரைட் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங், நான் நல்லா தானே இருக்கிறேன் கேட்டதுக்கு நன்றி. அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன காமனான ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான காமன் ரெஸ்பான்சஸ், காமன் ஃப்ரேசஸ் நம்ம என்ன அடிக்கடி யூஸ் பண்ணக்குள்ள நாமளும் என்ன மத்தக்களால ஓகே அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். அவருக்கும் இங்கிலீஷ் தெரியும் என்று ஒரு மோட்டிவேஷன் உண்டு. நம்மளுக்கு ஒரு சொசைட்டி வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம்னாலே போதும், இங்கிலீஷ் நாம கதைச்சதுக்கு சமம். ஸோ அப்போ நம்ம அப்படி நம்ம சொசைட்டி நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும். வேறும் ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஆள் இவர்கிட்டே இந்த இங்கிலீஷ் அபிலிட்டி இருக்குன்னு சொல்லி காட்டு வைக்கணும் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாம செய்ய வேண்டியது ஷார்ட் ஃப்ரேசஸ், ஷார்ட் சென்டென்சஸ் என்ன செய்யணும் அடிக்கடி யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இங்கிலீஷ் யூஸ் பண்ணக்குள்ள புதுசா ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றமே என்ற ஒரு அந்த கவலை வர மாட்டா, அந்த பயம், அந்த என்சைட்மெண்ட். அதே மாதிரி இந்த ஒரு என்சைட்டி, ஒரு எக்ஸைட்மெண்ட், அதே மாதிரி ஒரு ஒரு ஹெசிடேஷன் ஒன்று வராது, கூச்சம் ஒன்று வராது. நம்ம கேஷுவலா ரைட் நம்ம பேசுற மொழி தானே சொல்லி போட்டு நம்ம என்ன கேஷுவலா நம்ம கதைக்கிறது தொடங்கும். ஸோ பயம் இல்லாம போகுது என்ன. அதாலதான் நாங்க வந்து என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட்டுக்கே நான் வந்து கேஷுவலா நம்ம யூஸ் பண்ற சில காமன் ரெஸ்பான்சஸ், காமன் கிரீட்டிங்ஸ் அதெல்லாம் பாக்குறோம். சரியா? ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இன்னும் கொஞ்சம் இப்ப நார்மலாவே நம்ம ஹாய் ஹலோ சொல்லுவோம், அது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ற இல்லாட்டி வேற ஏதாவது இப்ப ஒரு நிறைய இங்கிலீஷ் பேசுற ஆட்களுக்குள்ள நம்ம போயிட்டு பேசக்குள்ள நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம என்ன பேசுவோம். ஹாய் தேர், இப்ப ஹாய் மட்டும் சொல்லாம ஹாய் தேர் சொல்லலாம். என்ன ரைட், ஹவ் இட்ஸ் கோயிங் ஆன், என்ன மாதிரி போகுது, வாட்ஸ்அப் போல நான் ஹவ் இட்ஸ் கோயிங் ஆன் சொல்லி கேட்கலாம். ரைட். ஸோ வாட்ஸ் நியூ, ஹவ் ஹேவ் யூ பீன், என்ன மாதிரி இருக்கீங்க. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன்ன்றது போலவே நம்ம என்ன சொல்லலாம், க்ரீட்டிங்ஸ் சொல்லலாம். சரியா? ரைட். வாட்ஸ் ஹேப்னிங், லாங் டைம் நோ சி, கண்ணால பார்க்கல என்ன மிச்ச நாள் ஆகுது உங்களை கண்டு இப்படி. ஹவு டு யூ டூ,
வெல்கம், இட்ஸ் கிரேட் டு see you, இட்ஸ் nice to meet you. அதுக்கு பதிலா நம்ம சொல்றோம் இட்ஸ் கிரேட் டு see you. இப்படி நம்ம என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக்ல நமக்கு ஷார்ட் ஃப்ரேசஸ் தெரிஞ்சிருந்தா அதுக்குரிய அடுத்த கட்டமான அட்வான்ஸான ஃப்ரேசஸ் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், just started to talk in English language. Use basic greetings, basic short phrases and short sentences. It will help you to improve your vocabulary, improve your uh, um, motivation in language, in learning the language, in acquiring the English language. ஸோ நீங்க வந்து என்ன செய்யணும் பண்ணா ஃபர்ஸ்ட்டுக்கு கிரீட்டிங்ஸா ரைட், பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சிம்பிள்ல இருந்து கம்ப்ளெக்ஸ் போங்க, சின்னத்துல இருந்து பெருசு போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஷார்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுங்க. அது அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வரக்குள்ள நீங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு ஃப்ளூயன்சி என்ற ஒரு இடத்துக்கு போயிடலாம். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நான் நேரத்தோடய சொல்லியிருந்தேன்னா, ஸோ சிம்பிளா இருந்து இன்டர்மீடியட்ல இருந்து அட்வான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதாவது நல்ல இங்கிலீஷ் நல்லா நம்மளுக்கு வந்து பேசணுமா அப்படின்னு சொன்னா இப்படியான ஃப்ரேசஸ், இப்படியான சென்டென்ஸ் தான் நம்ம என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும். என்ன ஒரு லாங் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக் நம்ம என்ன செய்யணும், ஷார்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி பழகிருக்கோம் ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்படியான சென்டென்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம் ரைட். ஸோ சிம்பிள் பேசிக் கிரீட்டிங், சிம்பிள் கமாண்ட் ரெஸ்பான்சஸ் பார்க்கலாம். ஹலோ, hi, hey, good morning, good afternoon, good evening, how are you, what's up, howdy, hi there. இதெல்லாமே என்ன காமனான சிம்பிள் பேசிக் greeting. அதுக்குரிய ரெஸ்பான்சஸ் பார்த்தீங்கன்னா I'm good, thanks, I'm fine, thanks, not much, just working, I'm doing well, all good, I'm okay, I'm great, thanks, nothing much, good to see you. இதெல்லாமே என்ன சிம்பிளான காமன் ரெஸ்பான்சஸ். சரியா? ஸோ பேசிக்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம், நீங்க இதை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? ரைட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு விஷயம், ப்ரொனன்சியேஷன் ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ரொனன்சியேஷனை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட சிலபஸ்ல நாங்க வந்து ஒரு எம்பசைஸ் பண்ற, எக்ஸஜரேட் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் அண்ட் சிலபல். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், என்னதான் நம்ம வந்து இங்கிலீஷ் நிறைய பேசினாலும் ஃபாரின் பீப்புள், அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி இங்கிலீஷை யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத பாருங்க, ஹவு டு வி சே தீஸ் வேர்ட்ஸ், இந்த இருக்கிறத பாருங்க, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் பாருங்க ரைட். நம்ம பார்த்த சும்மா கேஷுவலா நம்ம சொல்லுவோமே, ஃபோட்டோகிராஃப், பென்சில், கனடா, ஃபோட்டோகிராஃபி, கமிட்டி, சொசைட்டி, ஃபோட்டோகிராஃபிக், வாலண்டியர், இன்ஃபர்மேஷன், இப்படிதான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் இங்கிலீஷ் என்ன ரைட். அதே மாதிரி சைனா, கமிட்டி, சிலிண்டர், ரெவலேஷன், இப்படிதான் நம்ம சொல்லுவேன் ரைட். இப்ப நான் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி தரேன். இப்ப இந்த ரெட் கலர்ல இருக்கிற, இங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிற, இங்க இருக்க ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாம் இங்க என்ன சொல்லணும்டா, கொஞ்சம் பெரிய சத்தமாவும் சொல்லணும், கொஞ்சம் இழுத்து சொல்லணும், லாங்கா சொல்லணும் ரைட். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒன்று அடுத்து நான் இழுத்து சொன்னா ஒன்று ரெண்டு, இப்படி நான் எழுதி சொல்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இழுத்து சொல்லணும் அண்ட் சத்தமா சொல்லணும். ரெட் கலர்ல, எல்லோ கலர்ல, ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுல பெரிய சத்தமாவும், மற்றதுல நார்மல் சவுண்ட்லயும் சொல்லும். சரியா? ரைட், கிவ் அ ட்ரை. முதலாவது ரெட் கலர் இருக்கிறதுனால இழுத்து பெரிய சத்தமாவும், மற்றது நார்மல் சவுண்ட்லயும் சொல்லும். போட்டோகிராஃப், போட்டோகிராஃப். நாம சும்மா சொல்லணும்னா போட்டோகிராஃப்னு சொல்லுவேன். பட் முறையாக நம்ம சொல்லணும்டா ஸ்ட்ரெஸ்ஸோட சொல்லணும். அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த ரெட் கலர், அந்த ரெட் கலர் இதில் இருக்கு பாருங்க, இந்த ரெட் கலர்ல பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து பெரிய சவுண்டாவும் சொல்லணும், லாங்காவும் சொல்லணும். போட்டோகிராஃப், போட்டோகிராஃப். பென்சில், பென்சில். கனடா, கனடா. சொசைட்டி, சொசைட்டி. இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன். சரியா? ரைட். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சைனா, கமிட்டி, ஸ்லேண்டர், ரெவலேஷன். ஸோ இதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ப்ரொனன்சியேஷன்ல நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம பேசினோம்னு சொன்னா இங்கிலீஷ் வந்து நம்ம என்னதான் நிறைய பேசினாலும் அது வந்து ஒரு நேட்டிவ் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ற இங்கிலீஷ் மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எங்களோட சிலபஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் சிலபல்
அதே மாதிரி ப்ரொனன்சியேஷன் டெக்னிக் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறோம். ரைட். ஸோ இது ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் சிலபஸ். சரியா? அதே மாதிரி நீங்க எவ்ரிடே vocabulary எவ்ரிடே ஃப்ரேசஸை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்னன்னா, சில vocabulary என்னதான் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் சில நேரத்துல கதைக்குள்ள அந்த vocabularies எல்லாமே என்ன செய்யறதில்ல, ஞாபகத்துக்கு வரல. ஸோ அதால நாங்க என்ன செய்யறோம், சில vocabularies அது என்னதான் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுல யூசேஜோட அது என்ன விஷயம்ன்ற அந்த டெஃபினிஷனோட நாங்க என்ன செய்யறோம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடான vocabulary, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக், டின்னர், ட்ரிங்க், சப்பர். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ன்றது காலை சாப்பாடு, காலை சாப்பாடு. நைட் ஃபுல்லா நம்ம வந்து ஃபாஸ்டிங்ல இருந்து அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றதால தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் காலை சாப்பாட்டுக்கு. சரியா? அதே மாதிரி லஞ்ச், டின்னர். இந்த டின்னருக்கு ப்ரோ அதாவது நைட் சாப்பாடு எடுத்துட்டீங்க, அதுக்கு ப்ரோ உங்களுக்கு சின்ன பசி ஒன்று எடுக்குமே, அந்த டைம்ல நீங்க சாப்பிட்ற சாப்பாடை நம்ம சொல்ற சப்பர், சப்பர்னு சொல்லுவோம். சரியா? ரைட். இப்ப லஞ்சுக்கும் நீங்க டின்னருக்கும் இடையில சாப்பிட்றது நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம். குடிக்கிற சாமான் எல்லாத்தையுமே நம்ம ட்ரிங்க்னு சொல்லுவோம். ட்ரிங்க். அப்ப இதுல நம்ம என்ன செய்வோம், ஃபுட் ரிலேட்டடான vocabulary நிறைய இருக்கு. இதுல கொஞ்சத்தை தான் நாங்க வந்து இங்க தந்திருக்கோம். சரியா? ரைட். காமன் ஐட்டம்ஸ், ஸோ காமன் திங்ஸ், ஃபோன், கம்ப்யூட்டர், புக், பென், கீ. இது ரிலேட்டடான என்ன நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் நேம் இருக்கு, நிறைய vocabularies நம்ம விஷயம் பார்ப்போம். சரியா? ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், டேபிள், சேர், பெட், விண்டோ, டோர், இதெல்லாம் நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அண்ட் இதுக்கு ப்ரோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு கிளாஸஸ்ல சொல்லி தரோம். ரைட். க்ளோத்திங், ஷர்ட், பேண்ட்ஸ், ஷூஸ், ஜாக்கெட், ஹேட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இந்த மாதிரி அட்வான்ஸாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இது வந்து டிராவல் பண்ணக்குள்ள டிரெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற சில vocabulary, மேப், பஸ், ட்ரெயின், ஸ்ட்ரீட், ஹோட்டல், இப்படியான விஷயங்கள். அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், vocabulary இது என்ஹான்ஸ் பண்ற டைம்ல நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஃப்ரேசஸ். அப்ப நம்ம எவ்ரிடே vocabularies பார்த்தோம், இது எவ்ரிடே ஃப்ரேசஸ். ஸோ ஒரு க்ரீட் பண்ணக்குள்ள நம்ம யூஸ் பண்ற ஃப்ரேசஸ், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, நைஸ் டு மீட் யூ, ஹேவ் அ குட் டே, see you later, இப்படியான கிரீட்டிங்ஸ் யூஸ் பண்ணோம். காமன் ரெஸ்பான்சஸ் பாத்தீங்கன்னா ஷுவர். இவன் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டுறா அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்த உடனே நம்ம ஆன்சர் பண்றதுக்கு முதல் செய்ய வேண்டிய வேலை என்ன, காமன் சில ரெஸ்பான்சஸ் இருக்கு. அது மாதிரி ஷுவர், டெஃபினெட்லி, எஸ் அஃப்கோர்ஸ், இப்படியான விஷயங்கள் அதுல எல்லாம் பார்ப்போம் நம்ம. ஸோ நோ ப்ராப்ளம், தேங்க்யூ, யூ வெல்கம், ஐ எம் சாரி, இப்படியான விஷயங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னா அந்த ஃபீலிங்ஸ் எப்படி நம்ம சொல்றோம், ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது, ஐ எம் டயர்ட், எனக்கு டயர்டா இருக்கு, என்ன ஐ நீட் சம் வாட்டர், எனக்கு தண்ணி கட்டாயம் வேணும், ஐ ஃபீல் சிக், எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, ஐ எம் எக்ஸைட்டட், நான் வந்து ஆச்சரியமா இருக்கிறேன், நான் எக்ஸைட்டா இருக்கிறேன் நான். சரியா? ரைட். ஆச்சரியத்தோட இருக்கிறேன் நான். ஸோ ஐ எம் thirsty, எனக்கு தாகமா இருக்கு, ஐ எம் worried, நான் வந்து worry பண்றேன், நான் கவலையா இருக்கு எனக்கு. சரியா? ரைட். இப்படி நம்ம என்ன செய்யலாம், phrases நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய phrases இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது பேசிக்கான phrases. சரியா? ரைட். ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா, கேன் யூ ஹெல்ப் மீ, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, ப்ளீஸ் பாஸ் திஸ் சால்ட், இந்த சால்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க, அவர்கிட்ட அங்க அங்க இருக்க சால்ட்டை கொஞ்சம் தாங்க. குட் ஐ ஹேவ் தி பில் ப்ளீஸ், எனக்கு அந்த பில்லை தருவீங்களா கொஞ்சம், கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன், உங்களோட ஃபோனை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணலாமா, காமீன் கொஞ்சம் உள்ளுக்கு வரலாமா. இதெல்லாம் நம்ம ரிக்வெஸ்ட்டுக்கு அவனை யூஸ் பண்றோம். பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்றோம். குட் யூ ப்ளீஸ் கிவ் அ கால், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு கால் பண்ணுறீங்களா, குட் யூ மைண்ட் காலிங் மீ, நீங்க ஒரு ஆட்சேபனையும் இல்லாட்டி நீங்க கால் எடுக்கிறீங்களா, இப்படி நம்ம நிறைய பொலைட் ரிக்வெஸ்ட்டும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கறதுக்கு இருக்கோம். சரியா? ரைட். அடுத்தது டெய்லி ஆக்டிவிட்டிஸ். நம்ம ஷார்ட் சென்டென்ஸ்ல நம்ம பார்க்கலாம் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு சொல்லி. ஐ எம் கோயிங் டு ஒர்க், நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அண்ட் பை க்ரோசரிஸ், கொஞ்சம் சரக்கு ஐட்டம் வாங்கணும், பல சரக்கு சாமான், வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கணும். லெட்ஸ் வாட்ச் அ மூவி, மூவி ஒன்று பார்ப்போமா. ஐ எம் டேக்கிங் அ ஷவர், நான் ஒரு ஷவர்ல குளிச்சுட்டு இருக்கேன் நான். ஐ எம் கோயிங் டு பெட், நான் வந்து தூங்க போறேன். இப்படி இது மாதிரியான சில ஷார்ட் ஃப்ரேசஸ், ஷார்ட் யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் எல்லாம் நம்ம நினைச்சோம் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டா நம்ம நினைச்சோம் பார்ப்போம். ரைட். ஸோ இது இஸ் அபவுட் எவ்ரிடே ஃப்ரேசஸ். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு எல்லாருக்குமே ஆன்சர் பண்ண தெரியும். நம்மளோட இங்கிலீஷை பொறுத்த அளவுல நம்ம வந்து எல்லாருமே என்ன செய்யறோம்னா நமக்கு எல்லாருக்கும் கேர்லி ஹெட் ஆன்சர் பண்ண தெரியும். பட் கேர்லி ஹெட்றதுக்கு நமக்கு தெரியாது. என்ன கேர்லி ஹெட்றதுக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கிலீஷை பொறுத்த அளவுல நமக்கு ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பாக்கம் இருக்கு. என்ன, நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியும், ஸோ நம்ம கூட கதைக்க தேவையில்ல, கேட்கறதுக்கு மட்டும் விட சொல்லிட்டு போவோம். இப்படி நாம என்ன செய்யறோம் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்ன தெரியா, கேள்வி கேட்கறது வெரி சிம்பிள்.
கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஆன்சர் பண்றது. அப்ப ஆஸ் எ பிகினர் நீங்க வந்து பிகினரா இருக்கக்குள்ள இங்கிலீஷ் எப்பதான் நீங்க படிக்கீங்கன்னு சொல்லக்குள்ள நீங்க வந்து என்ன செய்யணும்? நிறைய கேள்வி கேட்கறதுக்கு உரிய ஆட்களை தான் இருக்கணும். என்னண்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். உங்களுக்கு பயம் வந்துட்டாமன்னு சொல்ல நீங்க இங்கிலீஷ் பேச மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஷார்ட் ஃப்ரேசஸையும் யூஸ் பண்ணணும். ஷார்ட் கொஸ்டின்ஸும் நீங்க என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா எஸ் நோ கொஸ்டின்ஸ் இருக்கு, டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஆன்சர்ஸ் எப்படி பண்றதுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கு. ஸோ எஸ் நோ கொஸ்டினை பார்த்தீங்கன்னா எஸ் இல்லாட்டி நோன்றது ஆன்சரா வரும். ஈவன் நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம எஸ் இல்லாட்டி நோ நம்ம வந்து என்ன செய்யறோம்? நம்ம ஹெட் மூமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வந்து சொல்றோம். ஹேண்ட் மூமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன போஸ்டர், ஜெஸ்டர், அப்பியரன்ஸ், பாடி லாங்குவேஜை வச்சு நம்ம என்ன செய்வோம்? ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இது எஸ் இல்லாட்டி நோ ஒரு ஆன்சர் சொன்னோம்னா அது கேள்விக்குரிய விடையாவே வரும். ஸோ அதுக்கு ஆன்சர் எப்படி பண்றதுக்குரிய டெக்னிக்கும் இருக்கு. எப்படி ஆர் யூ ரெடி என்று கேட்டாங்கன்னா எஸ் ஐ ஆம், எஸ் ஐ ஆம், நோ ஐ ஆம் நாட். எப்படி கேட்கணும்? சரியா? ரைட். டிட் யூ என்ஜாய் த மூவி? டிட் யூ என்ஜாய் த மூவி? நீ அந்த மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? ரைட். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணா? எஸ் நோ ரெண்டும் சொல்லலாம். பட் எஸ்ஸோட நிக்காம நம்ம என்ன செய்யணும்? ஆக்ஸிலரி வெர்போட சேர்த்து நம்ம என்ன செய்யணும்? ஆன்சரை கொடுக்கணும். எஸ் ஐ டிட். ஸோ கேள்வி எதுல ஸ்டார்ட் ஆகுதோ பாருங்க, டிட்ல கேள்வி ஸ்டார்ட் ஆகினா விடையும் வந்து என்ன செய்யணும்? டிட்ல வரணும், இல்லாட்டி டிட்ட நெகட்டிவ்ல வரணும். ஸோ எஸ் ஐ டிட், நோ ஐ டிடன்ட். இப்ப கேன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாமன்னு சொன்ன ஒரு கேள்வி எஸ் நோ கொஸ்டின் நம்ம விடையில சொல்லக்குள்ள கேன் வரணும், அல்லது அதுல நெகட்டிவ் ஃபார்ம் கான்ட் வரணும். அப்ப நீங்க யோசிக்கலாமே நான் தொடங்கி இருக்கு இதுக்கு ஏன் வரணும் சொல்லி. பி ஃபார்ம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லி ஒரு ஆள் கேட்காங்க, யூன்னு கேட்காங்க, உங்களை பார்த்து கேட்காங்க. அப்ப நீங்க விட சொல்லக்குள்ள என்ன சொல்லணும்? ஐ ஏமன் தான் சொல்லணும். அது வந்து ஒரு டெக்னிக். சரியா? ஸோ அது டெக்னிக். ஸோ அதையும் நம்ம மத்ததுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்? அது கம்பேர் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இஸ் இட் ட்ரைனிங் அவுட் சைட்? இப்படி கேட்டா இஸ்ல ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப என்ன சொல்லணும்? எஸ் இட் இஸ், நோ இட் இஸ் நாட். சரியா? ரைட். ஹேவ் யூ பீன் டு பாரிஸ்? எஸ் ஐ ஹேவ், நோ ஐ ஹேவன். ஸோ ஸ்டார்ட் பண்ற வேர்ட் ஆக்ஸிலரி வேர்ப் தான் நம்ம என்ன சொல்லணும்? விடாவே கொடுக்க வேண்டி வரும். ரைட்? இதான் வந்து எஸ் நோ கொஸ்டின். ஸோ அப்ப சொல்லுங்க, ஆர் யூ பாய்? ஆர் யூ பாய்? இப்படி நான் கேட்கிறேன்னா என்ன ஆன்சர் வரும்? இப்போ பாய் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க? எஸ் ஐ ஆம். கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோ ஐ ஆம் நாட், நோ ஐ ஆம் நாட். சரியா? ரைட். ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ்? நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டா எஸ் ஐ ஆம், நோ ஐ ஆம் நாட். சரியா? ரைட். டு யூ ஹேவ் அ பென்? உங்கள்கிட்ட பென் இருக்குதா? எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட். சரியா? ரைட். ஹேவ் யூ எவர் விசிட்டட் சிகிரியா? நீங்க எப்பயாவது சிகிரியாவுக்கு போயிருக்கீங்களா? எஸ் ஐ ஹேவ், போயிருக்கேன். நோ ஐ ஹேவன்ட், நான் போகல. சரியா? இப்படி நம்ம என்ன செய்யலாம்? எஸ் நோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும். டபிள்யூஹெச் இந்த ரெண்டு வேர்டும் எங்கெங்க எல்லாம் வருதோ அதெல்லாமே வந்து டபிள்யூஹெச் கொஸ்டின் சொல்லுவாங்க. வாட், வேர், ஹூ, வென், வை, ஹவு எல்லாமே என்ன டபிள்யூஹெச் கொஸ்டின் தான். நீங்க யோசிக்கலாம், ஹவு எப்படி வரும்? ஹவுக்கு டபிள்யூஹெச் பக்கத்துல இல்லையே. பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. டபிள்யூ ஹெச்சும் ஒரு வேர்ட்ல கொஸ்டின் வேர்ட்ல இருந்தாலே அது டபிள்யூஹெச் கொஸ்டின் தான். ஸோ ஹவுக்கு பாருங்க ஹெச் இருக்கு முன்னுக்கு, லாஸ்ட்ல டபிள்யூ இருக்கு. ஸோ இதுவும் என்ன டபிள்யூஹெச் கொஸ்டின் தான். ஸோ இதுகளை நம்ம யூஸ் பண்றதுக்கு சில டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். வாட்ன்றது உங்களோட ஆப்ஷனை கேட்கறது. உதாரணத்துக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர் என்னாலும் நீங்க சொல்லலாம். சரியா? உங்களுக்கு லிமிட் இல்லை, நீங்க எதே வேணும்னாலும் சொல்லலாம். சரியா? உங்களோட ஆப்ஷன், உங்களோட சாய்ஸை தான் நீங்க சொல்லுவீங்க. பட் விச் என்ற ஒன்று கேள்வி வந்துட்டாமண்டா விச் வாட் கிட்டத்தட்ட உண்டு. பட் அதோட யூசேஜஸ் தான் மாறும். எப்படி வாட்ன்றதுக்கு ஆப்ஷன்ஸ் தரல, விச் ஆப்ஷன் தருவாங்க. விச் இஸ் யோர் ஃபேவரட் கேம்? கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். ஸோ ஆப்ஷன்ஸை தந்து கேள்வி கேட்கணும். விச் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் இல்லாம கேள்வி கேட்கிறேன்டா வாட் யூஸ் பண்ணுவாங்க. இதான் அதுக்கு ரெண்டுக்கு மேலான வித்தியாசம். ரைட்? அதே மாதிரி வேண்டு கேட்டாங்களே எங்கே என்ற ஐடியாவை தான் அது வந்து கொடுக்குது. வேர் டு ஒர்க், எங்க நீங்க வேலை செய்றீங்க. வேர் ஐ கோயிங், எங்க நீங்க போறீங்க. வேர் டிட் யூ கோ, எங்க போனீங்க. ரைட்? வேர் டிட் யூ கோ ஃபார் ஸ்கூலிங், நீங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக வேண்டி நீங்க எங்க போனீங்க சொல்லி எல்லாம் கேட்கலாம். வேர். ஹூன்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சனை பத்தி நீங்க கேட்குறீங்க. ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அப்ப என்ன செய்வோம்? நம்ம யாருன்னா ஒரு ஆள்ற பேரை சொல்லுவோம். ரைட்? பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் சாரா. சாரா தான் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹூ இஸ் யுவர் மாம்? உங்களோட மாம் யாரு சொல்லி கேட்டா நீங்க உங்க மாம் யாருன்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. ரைட்? ஹூ இஸ் யுவர் ஃபாதர்? உங்களோட ஃபாதர் யாருன்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட ஃபாதர் யாருன்றதை நீங்க வந்து விளங்கப்படுத்துவீங்க. சரியா? ரைட். ஹூ இஸ் யுவர் அங்கிள் கேட்டாங்கன்னு சொன்னா உங்களோட அங்கிள் யாருன்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. ரைட்?
அதே மாதிரி when யூஸ் பண்ணக்குள்ள எப்ப ஒரு காலத்தை என்ன செய்ய போகுது அது விடையா கொண்டு வரும். when does the meeting start? எப்ப அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது? the meeting starts at 2 p.m. so 2 p.m. என்றது என்ன ஒரு காலம், right? when will you come? when will you come? நீ எப்ப வருவாய்? I will come tomorrow. tomorrowன்றது என்ன ஒரு காலம். I will come next month. அடுத்த மாதம் நம்பர். so next monthன்றது என்ன ஒரு காலம் என்ன, ரைட்? when will you get married? நீ எப்ப கல்யாணம் முடிப்பாய்? after 2 months. 2 மாசத்துக்கு பிறகு. அதுவும் என்ன ஒரு காலம் என்ன. after 2026. 2026 பிறகு. அதுவும் என்ன ஒரு காலம். ஸோ இதெல்லாம் என்ன காலத்தை குறிக்கிறது. ஸோ நம்ம வந்து டைமை சொல்லலாம், டே சொல்லலாம், டேட்டை சொல்லலாம், மந்தை சொல்லலாம், வீக்கை சொல்லலாம், இயரை சொல்லலாம், நீங்க எதை வேணும்னாலும் சொல்லலாம், பட் காலமாக இருக்கும், ரைட்? ஒய் என்று கேட்டா ஒன்று ரீசனை நீங்க சொல்லணும், ரீசன், சரியா? இல்லாட்டி அதுக்குரிய காரணத்தை, அது கோர்ஸ் என்னத்தால ஏற்பட்ட என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும் சொல்லணும், ரைட்? ஒய் ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ்? ஏன் நீங்க இங்கிலீஷ் படிக்கணும்? ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் டு ட்ராவல் அண்ட் ஒர்க் அப்ராட். நான் வந்து ட்ராவல் பண்றதுக்காக வேண்டியும் வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்காக வேண்டியும் நான் என்ன சொல்றேன் இங்கிலீஷ் படிக்கிறேன், ரைட்? காரணம் என்ன, ரைட்? why you are late? why you are late? அது ப்ராப்பர் இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா why are you late? நம்ம வந்து கதைக்குள்ள என்ன சொல்லுவோம், why you are late அப்படின்னு தான் சொல்லுவோம், ரைட்? why you are late? ஏன் நீங்க லேட்டா வந்தீங்க, ரைட்? I unfortunately I missed the bus, that's why it gets late. லேட் ஆகுது, அதனால தான் லேட் ஆயிட்டு சொல்லி சொல்றது, ரைட்? எப்படி காரணத்தை நம்ம சொல்றதுக்கு ஆடி வையை யூஸ் வை வந்தாலே நம்ம ரீசன் தான் சொல்லுவோம், சரியா? அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட வாங்குறதுக்காக வந்து நமக்கு இருக்கிற கேள்விகள். how much does this book cost? இந்த புக் எவ்வளவு விலை, சரியா? ரைட். அதாவது how many, how long, how far, how often, இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் விஷயம் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸை கேட்போம், ரைட்? அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம விடையா எடுக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸாகவும் வரும். அது சம்டைம்ஸ் WH கொஷின்ஸாகவும் இருக்கலாம், சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸ் நீங்க பார்க்கலாம், ரைட்? ஓகே. அதே மாதிரி ஒரு பீப்புளை பிளேஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது சில அட்ஜெக்டிவ்ஸ், சரியா? ரைட். ஸோ இப்போ ஒரு அப்பியரன்ஸை நம்ம ஒரு ஆளை பார்த்து உதாரணத்துக்கு ஏன் நம்மளுக்கு அது தேவை அப்படின்னு சொன்னா, இப்போ இங்கிலீஷை பொறுத்தளவில் நம்ம வந்து பேசிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஆளோட பேர் தெரியும் நமக்கு. ஸோ ஒரு பேர் தெரியலாட்டி அவர் வந்து என்ன செய்யறாருன்றதை சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி அவர் அப்பியரன்ஸை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அப்பியரன்ஸை நம்ம வந்து சொல்றதுக்கு நமக்கு என்ன தேவை, வொக்காபுலரி தேவை. வொக்காபுலரிலையும் நமக்கு நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன டிஸ்கிரைபிங் அப்பியரன்ஸுக்குரிய அட்ஜெக்டிவ்ஸ். அவர் வந்து ஹைட்டானால், ஹைட்டை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து டோலா, ஷோர்ட்டா, இன்டர்மீடியட்டா என்று சொல்லி சொல்லுவோம். ஹைட்டை பார்த்தோம்னு சொன்னா டோல்னு சொல்றது மிக உயர்ந்த ஆள், ஷோர்ட்ன்றது மிச்சம் சின்ன ஆள். அப்போ ஹைட்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அவரை அப்பியரன்ஸை டிஸ்கிரைப் பண்ணலாம். அதே மாதிரி அவர் வந்து பார்க்கறதுக்கு எப்படியான ஆள், பில்ட் அவர் பார்க்கறதுக்கு எப்படி லுக்ல எப்படி இருப்பார், அவர் ஸ்லிம்மா இருப்பாரா, ஹெவி செட்டா, பல்கியா இருப்பாரா, இல்லாட்டி சரியான ஃபேட்டா, அவர் உடம்பு எப்படி சொல்லி சொல்றது. அதே மாதிரி ஹேர், ப்ளோன் ஹேரா, கேர்லி ஹேரா, ஸ்ட்ரைட் ஹேரா, விவி ஹேரா, இல்லாட்டி வந்து போல்டா, அவர் வந்து முடியலதால எப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஐஸை பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளூவா, கிளாஸஸ் ஐஸா, இல்லாட்டி வந்து கேட்ஸ் ஐஸா, அதே மாதிரி ப்ளூ, அதே மாதிரி ப்ரௌன் ஐஸா, இப்படி நம்ம என்ன செய்வோம் கண்ட அந்த கலரை வச்சு நம்ம சொல்லலாம். ஏஜ் சொன்னீங்கன்னு சொன்னா அவர் யங்கா, அவர் வந்து ஓல்டா, அவர் ஏஜ்ரா, அடோலசன்ஸா, கட்டிலமை பருவத்தில் இருக்கிறாளா, டீனேஜா, இப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆள் அப்பியரன்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு, சரியா? ரைட். ஸோ இதெல்லாமே சிலபஸ்ல நாங்களும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் அப்பியரன்ஸை பத்தி. அதே மாதிரி கேரக்டர், பர்சனாலிட்டி, இதில் பத்தி நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அவர் எப்படிப்பட்ட ஆள், அவர் வந்து ஃப்ரெண்ட்லியான ஆள், அவர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா பழவார் அப்படி சொல்றது. ஆனஸ்ட், நேர்மையான ஆள், அவர் வந்து கடுமையான நேர்மையான ஆள், அவரை நம்பி நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம், ஒரு ட்ரஸ்ட் வேர்தியான ஆள்னு சொல்லுறது. ஜெனரஸ்ன்றது எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தாராள மனப்பாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஜெனரஸ்ன்னு சொல்லலாம். தாராள மனப்பாங்கக்கூடிய ஆள்.
அவர் எல்லாரும் போய் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவார். அப்படியான ஒரு ஆள் தான் ஜென்ரஸ். ஹார்ட் ஒர்க்கிங். அவர் வந்து இப்போ ஹார்ட் ஒர்க்கிங்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு 8 ஹவர்ஸ் தான் வேலைன்னு சொன்னா, அவர் என்ன செய்வார்? 10 ஹவர்ஸ் எடுத்து என்ன செய்வார்? அந்த வேலையில முடிக்கும் மட்டும் அவர் வந்து கடுமையா கஷ்டப்பட்டு உழைப்பார். ஸோ இவரை நம்ம ஹார்ட் ஒர்க்கிங்னு சொல்லலாம். ஸோ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டி இப்படி நம்ம சொல்லலாம். சரியா? ரைட். ரிலையபிள். ரிலையபிள்னா ஒரு நம்பகமான ஒரு ஆள். ஒரு வேலையை கொடுத்தா அது உடனே செய்யக்கூடிய ஒரு ஆளை தான் நம்ம ரிலையபிள் பர்சன் சொல்லுவோம். சரியா? ஸோ இதெல்லாமே என்ன? டிஸ்கிரைபிங் கேரக்டர்ஸ். ஸோ இதை மாதிரி நிறைய கேரக்டர் நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட சிலபஸ்ல பார்க்கறதுக்கு இருக்கு. ரைட்? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவுட் கோயிங். ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல இல்லாம நிறைய பெர்சனாலிட்டி பார்த்தோம்னா, ஒரு ஆள்கிட்ட வந்து இது ஒரு பெர்சனாலிட்டி. ஒரு இடத்துலயே இருக்க மாட்டாரு. அவர் வெளியூருக்கு போவார், வெளிநாட்டுக்கு போவார். போற இடமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா அவருக்கு. பேர தான் நம்ம சொல்ற அவுட் கோயிங்ன்னு சொல்லுவோம். சரியா? அவர் புது புது ஆட்கள மீட் பண்ணுவார். புது புது ஃப்ரெண்ட்ஸ வந்து கொண்டு வருவார். அப்படியானால தான் அவுட் கோயிங்ன்னு சொல்றேன். ரைட்? ஷை. ஷைன்னு சொன்னா அவர் வந்து எல்லாரோடையுமே பேசுறதில்ல. ஆ நிறைய நேரம் சத்தம் போடாமலே இருப்பாங்க. ஒரு கூச்ச சுபாவம் கூடிய நாட்கள். ஓவர் சென்சிட்டிவான ஆட்கள தான் நம்ம ஷைன்னு சொல்லுவோம். என்ன? ரைட். ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்ன்றது என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். என்ன விஷயம் செஞ்சாலுமே அது நல்லதுக்கு தான் சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இருக்காங்கள தான் ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி ஹியூமரஸ். ஹியூமரஸ்ன்றது நிறைய பகடி பண்ணக்கூடிய ஒரு ஆள். நிறைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும் அவர்கிட்ட. பகடி பண்ணுவார். அவரு கூட இருக்கக்குள்ள சந்தோஷமா இருக்கும். கடுமையா எல்லாருக்குமே ஜோக் பண்ணி நல்லா சிரிச்சு கதைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் ஹியூமரஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ரைட். இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ட் எப்ப எப்ப பார்த்தாலும் சரியான விஷயத்த மட்டும் தான் செய்வார். இப்ப என்ன கஷ்டமான கேள்வி இருந்தாலும் சரியான ஆன்சரை சொல்லக்கூடிய ஒரு ஆள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரியான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆளை தான் நம்ம இன்டெலிஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்படி எல்லாம் என்ன செய்யலாம் நம்ம? ஒரு ஆள்கிட்ட பர்சனாலிட்டியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். சரியா? ஸோ இதுக்கு யூஸ் பண்ற அட்ஜெக்டிவ்ஸ் தான் இது. இன்னும் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம சிலபஸ்ல பார்ப்போம். ரைட்? நேஷனாலிட்டி. இப்ப ஒவ்வொரு நாட்டுக்காரர்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஸோ இப்ப நம்ம ஸ்ரீலங்கான்னு நம்மளோட ஸ்ரீலங்கன் சொல்லுவோம். அமெரிக்காவுல பிறந்தாக்குல அமெரிக்கன். ஜப்பான்ல பிறந்தால ஜப்பானீஸ். பிரான்ஸ் நாட்டுல பிறந்தாக்கல பிரெஞ்சு. மெக்சிகோல பிறந்தாக்கல மெக்சிகன். பிரேசில்ல பிறந்தாக்கல பிரேசிலியன். சரியா? இந்தியாவுல பிறந்தாக்கல இந்தியன். என்ன? ரைட். அதே மாதிரி சொல்லுங்க பாப்போம். பிரிட்டிஷ்ல பிறந்தாள், அதாவது இங்கிலாந்துல பிறந்தாள் என்னன்னு சொல்லுவோம்? இங்கிலீஷ் மேன். சரியா? இங்கிலீஷ் மேன் இப்படி சொல்லுவோம். ஸோ இதுல தான் நம்ம என்ன செய்வோம்? டிஸ்கிரைபிங் நேஷனாலிட்டிஸ் சொல்லுவோம். நேஷனாலிட்டிஸும் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் நேஷனாலிட்டிஸ் இருக்கு. சில சிலபஸ்ல இருக்கு பார்க்கலாம். ரைட்? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட் நம்ம இப்படி கேட்கணும்னு சொல்லி. நான் நேரத்தோட சொல்லியிருந்தேன் தானே, பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி. ரைட். ஸோ நம்ம என்னதான் ஷார்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணினாலும், சில இடங்கள்ல நம்ம பொலைட்டா தான் பேச வேண்டியிருக்கும். ஷார்ட் ஃப்ரேசஸ்ல நம்ம கேஷுவலா பேசுற விஷயங்கள் எல்லாம் பேசலாது. பொலைட்டா தான் நம்ம பேச வேண்டியிருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கா இருக்கலாம். அடுத்தது ஒரு பிரசன்டேஷனா இருக்கலாம். இல்லாட்டி ஒரு ஒரு முக்கியமான ஒரு வெபினாரா இருக்கலாம். நீங்க நிறைய விஷயங்கள செய்ய வேண்டியிருக்கலாம். நீங்க வந்து ரிசோர்ஸ் பெர்சனா இருக்கலாம். நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம செய்யறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ரிக்வெஸ்ட் எல்லாம் பொலைட்டா இருக்கணும். பொலைட்டான ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம ஒரு நல்ல ஒரு என்னன்னு சொல்ற ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம என்ன செய்வோம்? பார்க்கப்படுவோம். ரைட்? ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளா பார்க்கப்படுவோம். சரியா? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ற சில ஃப்ரேசஸ். குட் யூ ப்ளீஸ் could you please pass the salt? Could you please pass the newspaper? Could you please bring me some coffee? Could you please give a support? Could you please upload these files as soon as possible? இப்படி நம்ம என்ன செய்யலாம்? குட் யூ ப்ளீஸ்ன்றதை வச்சு சொல்லலாம். குட் யூ ப்ளீஸ்ன்றது கொஞ்சம் செஞ்சு தாரீங்களா? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் இது செய்யறீங்களா? அதை செய்யறீங்களான்னு சொல்றது தான் இந்த பொலைட் ரிக்வெஸ்ட். அடுத்தது இருக்கு would you mind? உலகத்துல மிச்சம் பொலைட்டா நம்ம கதைக்கணுமா மட்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பிரைஸ் தான் இந்த would you mind? Would you mind opening the door? Would you mind இப்போ verb ing தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். Would you mind helping me with this report? Would you mind calling him as soon as possible? Would you mind coming with me for helping out my mom? Would you mind playing cricket with my daughter? இப்படி நம்ம என்ன செய்யலாம்? பொலைட் ரிக்வெஸ்ட் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? would you mind யூஸ் பண்ணி. சரியா? ரைட். மே ஐ
மே ஐ என்றதுமே என்ன ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட் தான். மே ஐ கம் இன், மே ஐ borrow your pen, மே ஐ யூஸ் your mobile phone, இப்படி நம்ம மே ஐ யூஸ் பண்ணி கேட்கறது, ரைட்? could I ask you to send me the details, could I ask you, இந்த மாதிரியான இது நம்ம என்ன செய்யலாம், பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்? would it be possible to, இது நம்ம என்ன செய்யும் பொலைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். would it be possible to reschedule the meeting, சாத்தியமா அந்த ஷெட்யூல் பண்ணின மீட்டிங் வந்து திருப்பி ரீஷெட்யூல் பண்றது சாத்தியமா, அப்படி சொல்லி கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பொலைட் ரிக்வெஸ்ட். இந்த பொலைட் ரிக்வெஸ்ட் நம்ம என்ன செய்யும் பார்ப்போம், ரைட்? அதே மாதிரி பொலைட் ரெஸ்பான்ஸ். ஒரு நாள் வந்து பொலைட் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தரோம்னு சொன்னா, இல்லாட்டி பொலைட்டா கேள்வி கேட்டு தரோம்னா அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம், ரைட்? தேங்க்யூ ஃபார் யோர் ஹெல்ப், தேங்க்யூ ஃபார் கமிங், தேங்க்யூ ஃபார் யோர் பார்ட்டி, தேங்க்யூ ஃபார் யோர் அட்வைஸ், இப்படி நம்ம என்ன செய்யும் தேங்க்யூ யூஸ் பண்ணி சொல்லுவோம், ரைட்? யூ ஆர் வெல்கம், யூ ஆர் வெல்கம், யூ ஆர் வெல்கம், இஃப் யூ நீட் எனிதிங் எல்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க். அவங்களை நான் வெல்கம் பண்றேன். நான் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னா கேளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை கேளுங்க, சரியா? ரைட். ஐ அப்ரிஷியேட் இட், ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கடுமையாக வந்து அப்ரிஷியேட் பண்றேன், இப்படி சொல்றது. தட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ, தட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ டு சே. உங்களுக்கு இறக்கமா இருக்கே, கடுமையா உங்களை வந்து இறக்கப்படணும் உங்களோட, நீங்க அப்படி சொன்னதில் நீ இறக்கமா இருக்கு உங்களோட, எப்படி சொல்றது, ரைட்? இட் வாஸ் மை பிளஷர், அது எனக்கு தான் அது சந்தோஷம் சொல்றது. இட் வாஸ் மை பிளஷர் டு அசிஸ்ட் யூ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினதுல எனக்கு தான் சந்தோஷம், இப்படி சொல்றதுதான் பொலைட் ரெஸ்பான்சஸ், சரியா? ரைட், ரைட். பொலைட் அப்பாலஜி. இப்போ நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் விட்டுட்டோம், ஏதாவது நடந்துட்டோம்னு சொன்னா நம்ம அதை வந்து எப்படி நம்ம வந்து மன்னிப்பு கேட்கிறேன், அப்பாலஜிஸ் எப்படி நம்ம சொல்றேன் கேட்கறது. ஐ எம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், இந்த தொந்தரவுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, இப்படி சொல்றது, ரைட்? ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ், இந்த பிள்ளைய வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ் ஃபார் த மிஸ்டேக், ரைட்? ஐ அப்பாலஜைஸ் ஃபார் எனி கன்ஃபியூஷன், நான் வந்து மன்னிச்சுட்டேன், அந்த கன்ஃபியூஷன் நடந்ததுக்காக நான் பரவாயில்ல, ஓகே, நான் மன்னிச்சுக்கிட்டேன், பிரச்சனை இல்லை, ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் இன்டரப்டிங், குழப்பறதுக்கு கொஞ்சம் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஐ ரிக்ரெட் தட் ஐ மிஸ்ட் யுவர் கால், எனக்கு கடும் கவலை, உங்களோட காலை வந்து மிஸ் பண்ணிட்டேன், சரியா? இப்படி நம்ம என்ன செய்யலாம், பொலைட் அப்பாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்? பொலைட் கம்ப்ளிமெண்ட். ஸோ கம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ கம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கும் நம்ம என்ன செய்யலாம், சில ப்ராப்பரான சில சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். யூ லுக் கிரேட் டுடே, இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்காய், முன்னேற்றத்தோட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காய், பெட்டராகவே இருக்காய் அப்படின்னு சொல்றது, ரைட்? தட்ஸ் a wonderful idea. I really admired your work. You did an excellent job. Your help was invaluable. இதெல்லாமே என்ன கம்ப்ளிமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஸோ அந்த கம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணக்குள்ள நம்ம வந்து என்ன செய்யலாம், நிறைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவில் இப்படியான வேர்ட்ஸ் நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்பை என்ன செய்ய போகுது, உருவாக்கி தரப்போகுது. நல்ல ரெப்போ ஒன்று உருவாக்க போகுது, நம்மளுக்கு இடையில ஆக்களுக்கு இடையில நல்ல ரெப்போ வந்து என்ன செய்ய போகுது, உருவாக்க போகுது. ஸோ இதில் தான் கம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இன்விடேஷன், ஒரு ஆளை வந்து பொலைட்டா வந்து இன்வைட் பண்ற எப்படி, ரைட்? அதில் தான் இது. would you like to join us for dinner, இன்றைக்கு நீங்க வந்து எங்களோட டின்னருக்கு ஜாயின் ஆகிறீங்களா, ரைட்? I'd be delighted if you could attend the event. இந்த ஈவெண்ட்ல நீங்க வந்து அட்டென்ட் பண்ண நான் வந்து கடுமையாக சந்தோஷப்படுவேன். It would be great if you could come to the meeting. இந்த மீட்டிங் நீங்க வந்தீங்கன்றது வந்து எனக்கு வந்து கடும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. Please feel free to contact me if you have any questions. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா யோசிக்க தேவையில்லை, நீங்க என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணலாம். You are welcome to stay for as long as you like. நீங்க வந்து எங்களோட இவ்வளவு நேரத்துக்கு இருந்தது நான் வந்து என்ன செய்யணும், உங்களோட வெல்கம் பண்றேன், ரைட்? உங்களுக்கு இதெல்லாம் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, ஒரு இன்விடேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ற பொலைட்டான இன்விடேஷன், ஒரு இன்வைட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற இன்விடேஷன் தான் என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இன்னுமே பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு பார்க்கறதுக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சிலபஸ்ல நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, ஷார்ட் ஃப்ரேசஸ், யூஸ்ஃபுல் சென்டென்சஸ், பொலைட் ரிக்வெஸ்ட், பொலைட் இன்விடேஷன், பொலைட் அப்பாலஜிஸ், சவுண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பேசிக் கிரீட்டிங், அது பார்த்தோம். நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே என்ன நம்மளோட சிலபஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிற விஷயம். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு விளங்கும், கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறல்ல, rather than giving priority to the grammar, we are providing
opportunities for students to enhance their vocabulary, to enhance their language power. அவங்களோட லாங்குவேஜ் பவரை கூட்டுறதுக்காக வேண்டி, அவங்களோட ஒகேபுலரிஸை கூட்டுறதுக்காக வேண்டி தான் நாங்கள் நிறைய விஷயங்களை தாரத்துக்கு இருக்கிறோம். இந்த சிலபஸ்லயும் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கேன், அவங்களுக்கு இந்த சிலபஸ்ல வந்து நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு பிகினரா இருந்து நீங்க அடுத்தடுத்த கட்டம் போறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னன்னு சொன்னா, அந்த ஷார்ட் ஃப்ரேசஸ், ஷார்ட் சென்டென்சஸ், வென் கோப்பிங் சிச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் நிகழும். ஸோ நமக்கு சமாளிச்சு பழகிட்டோமா, நம்மளுக்கும் இங்கிலீஷ் தெரியுமன்றதை சொசைட்டி ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, அதுதான் நமக்குரிய ஒரு மோட்டிவேஷன். ஸோ அந்த மோட்டிவேஷன் எப்போதும் நாமளே என்ன செய்யலாம், செல்ஃபா நிறைய விஷயங்களை தேடலாம், நிறைய படிக்கலாம். ஸோ அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டோம், நம்ம என்ன செய்யணும், பிகினர் லெவல்ல இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். ஸோ இதுதான் இந்த ஐபிடி கேம்பஸ்ல இருக்கிற சிலபஸின் ஒரு ஷார்ட்டான ஒரு ஓவர்வியூ தான் இது. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு தர விஷயங்கள் தான் இது. செகண்ட் மந்த்ல இதை விட அட்வான்ஸா இருக்கும், தேர்ட் மந்த்ல அதை விட அட்வான்ஸா இருக்கும். ஸோ இது இப்படிதான் நீங்க சிலபஸை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க, கேரிக்குலம் இப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ரைட். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ் ஸ்மால் செஷன்ஸ். அண்ட் நம்ம இப்ப அடுத்த கட்டம் விஷயங்களுக்கு போகலாம். ஸோ இந்த 35 days இங்கிலீஷ் கோர்ஸ், இந்த 35 days கோர்ஸை பத்தி, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பமான நாட்கள் நிறைய பேர் ஜாயின் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த 35 days கோர்ஸை பத்தி நீங்க உங்களோட சீனியர்ஸ் மாட்டையும் கேட்கலாம், நிறைய டெஸ்டிமோனியல் உங்களுக்கு வரது காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸோட நேம் வந்து சர்டிஃபிகேட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். அதோட டியூரேஷன் வந்து 3 months. நான் நேரத்தோட சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் மந்த் பிகினர் லெவல், செகண்ட் மந்த் இன்டர்மீடியட், தேர்ட் மந்த் அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸாக நீங்கள் நினைச்சுவாங்க போவீங்க. உங்களுக்குரிய டைம் டேபிள் மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே உங்களுக்கு 8 to 9 நிச்சயம் போதும் கிளாஸஸ் எல்லாம் ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் 3500 நீங்கள் என்ன செய்யணும், பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 3500, செகண்ட் மந்த்துக்கு 3500, தேர்ட் மந்த்துக்கு என்ன 3500. உங்களுக்குரிய நியூ பேட்ச் வந்து இன்டேக் பண்ண போகிறோம் நாங்கள் எப்போன்னு சொன்னால், October 3 கமெண்ட்ஸ் ஆகுது இந்த கோர்ஸ். ஸோ நியூ பேட்சுக்குரிய கோர்சஸ் எல்லாம் வந்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி, 10ஆம் மாதம் 3ஆம் தேதி தான் இந்த கோர்ஸுக்குரிய ஆட்கள் எல்லாம் வந்து நிச்சயப்படுறாங்க. உங்களோட கோர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, சின்ன கோர்சஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோன்ட் மிஸ் த சான்ஸ். லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. ஸோ கட்டாயம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணினாதாங்க. ஏதாவது கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட நீங்கள் டிரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம், கூப்பிலும் எந்த கான்டாக்ட் நம்பர் தருவாங்க, கேம்பஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கேம்பஸில் எந்த நம்பர் இருக்கு, இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு கொஷின்ஸை கேட்கலாம். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏதாவது கொஷின்ஸ் இருக்குதா உங்களுக்கு ரிலேட்டட் டு சிலபஸ், ரிலேட்டட் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டாயம் என்கிட்ட சொல்லுங்க. கட்டாயம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். சரியா, நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லாமே டெஸ்டிமோனியல், நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு. அதில் கொஞ்சம் டெஸ்டிமோனியலை தான் நாங்கள் இந்த காட்டுறோம். நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விளங்கும் இங்கிலீஷ் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், யூடியூப்ல போய் பார்க்கணும். ஸோ எங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ விஷயத்தையுமே நாங்கள் தந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்டென்ஷன். சின்ஸ் வி ஸ்டார்டட் திஸ் வெபினார் டில் நவ், ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் எனக்கு கூட இருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருப்பீங்க, நிறைய மோட்டிவேஷன் எடுத்திருப்பீங்க என்னட்டு இருந்து. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். 35 நாள்ல இங்கிலீஷ் கோர்ஸ் சாத்தியமானு சொல்லி கேட்டா எஸ், சாத்தியம். நீங்க எல்லாருமே கூடுதலா இங்கிலீஷை பத்தின பயம் இல்லாம, கிராமரை ஃபோக்கஸ் பண்ணாம, சொல்லித்தர விஷயத்த மட்டும் நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா 10 நாளையிலே நீங்க இங்கிலீஷ் பேசலாம். சரியா? இங்கிலீஷ் பேசுறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயம். ஒன்று கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். நாங்க சொல்லித்தர விஷயங்கள் கண்டினியூஸா ப்ராக்டிஸ்ல இருக்கணும். அண்ட் ஒரு லாங்குவேஜ் பார்ட்னர். ஒரு லாங்குவேஜ் பார்ட்னர் உங்களுக்கு கூட இருந்தா, அதாவது நேட்டிவ் ஸ்பீக்கரா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களோட இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஆள் இருந்தாலே போதும். குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்க இங்கிலீஷ் பேசலாம். ஒரு டாக்டர் எடுத்தோம்னா அந்த டாக்டர் ரிலேட்டடான விஷயங்களை தான் பேசுவார். அவர் ஸ்டெதஸ்கோப் நம்பர்,
ட்ரேஸ் எம்பார், நில் எம்பார் அப்படியான விஷயங்கள் எல்லாமே என்ன செய்வார் அவர் யூஸ் பண்ணுவார். ஸோ அதை பார்த்து போட்டு அவருக்கு தான் இங்கிலீஷ் தெரியும் சொல்லி நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. நியூஸ் ரீடர் எடுத்தீங்கன்னா நியூஸ் ரீடர் அவருக்கு தெரிஞ்ச நிறைய வொக்காபுலரி யூஸ் பண்ணுவார், அவங்களோட டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி நர்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படி, டீச்சர்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படி, என்ஜினியர்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படி. ஸோ ஒவ்வொரு ஆளும் அவங்களோட ஃபீல்டுக்குரிய மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்மள நமக்கு ஒரு பயம் வரும். இவங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கே, அப்ப நம்மளுக்கு தெரியாது, நமக்கு இப்ப இங்கிலீஷ் வராதுன்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டுக்குரிய வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தமிழ் கதைக்கிற ஆட்களுக்கும் அந்த இங்கிலீஷ் வேர்டுக்குரிய அந்த டெர்மினாலஜிக்குரிய டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்யறதில்ல, பயப்படுறதில்ல. இந்த கோர்ஸ் நீங்க வந்து ஜென்ரலா எல்லாருமே இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கு பேசிக்கா என்னென்ன தேவை, எடிஷன் எல்லாம் வந்து தேவையான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், நீங்களே தேடி எடுத்துக்கொள்ளலாம், நீங்களே படிச்சு கொள்ளலாம். பட் ஜென்ரலா பொதுவாக ஒரு ஆள் வந்து இங்கிலீஷ் பேசணுமாண்டா என்னென்ன செய்யணும்ன்றது தான் நாங்க என்ன செய்யறோம் தந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க யாருமே உங்களை மத்த கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க தான் உங்களுக்கு பெரிய ஆள், உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இருந்தீங்கன்னா குயிக்கா நீங்க இங்கிலீஷ் பேசலாம். அண்ட் எங்களோட சப்போர்ட், எங்களோட கைடன்ஸோட நீங்க இங்கிலீஷ் ஈஸியாவே பேசிக்கொள்ளலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் டுடேஸ் செஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க்யூ அண்ட் ஆல். ஹேவ் அ குட் டே. எல்லாருமே நான் வந்து October 3rd உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திரும்பவும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ அண்ட் ஆல்.